ஒரு கோயில், இங்க ஒரு கோயில், இதுதான் மெயின். இந்த இடத்துக்கு வால்மீகி ஆசிரமம் அப்படின்னு சொல்றாரு. இது பல வருஷமா இருக்கு இந்த மரம் அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு இங்க வந்தது மெயின். இங்க என்னன்னா, காலையில் உங்களுக்கு கதை சொன்னேன் இல்லையா, சீதா பிராட்டி முதலிலே பிரிந்தால், இடையிலே பிரிந்தால், கடையிலே பிரிந்தால் சொன்னல, அதுதான் நம்முடைய பெரியோர்கள் காட்டிய வால்மீகி ராமாயணத்திற்குரிய சூட்சம். இந்த இடத்துலதான் அந்த அம்மா 3வது தரம் கடைசியில ராமனை மட்டுமே விரும்பியது சத்தியமானால் பூமி தாயனை ஏற்றுக்கொள் அப்படின்ற. அப்போ அந்த பூமி பிளந்து ஏற்றுக்கொள்கிறது இந்த இடம் அப்படின்னு சொல்றது. அதுக்குள்ள அந்த இடம் அதை சொல்றாரு சுவாமி. ஆனா அந்த அம்மா லவகுசாவை பெற்று எடுத்த இடம் இந்த இடம் முக்கியம். அப்ப அந்த அம்மா போன இடம் என்ன, ரசோயி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நைமிச்சாரத்துக்கு கொண்டு சீதாபூர் இடம் வந்தோம் பாருங்க, அங்கதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க போனதா. பட் இவர் இங்க சொல்றாரு. பட் இதுல ஆராய்ச்சி ஏன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள் போய் உள்ளன. நம்ம இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. பட் அதனால சொல்றவங்க சில பேர் என்ன சொல்றாங்க, அதே வாரணாசி போற வழியில் அங்க ஒரு சீதாபூர்னு இருக்கு, நைமிச்சார் போறோம் அங்க ஒரு சீதாபூர்னு ஒன்று இருக்கு. அப்ப இங்கெல்லாம் மெயின் என்னடான்னு சொன்னா, சப்தாகம் மிக முக்கியம், வால்மீகி ராமாயணம் மிக முக்கியம். பிராட்டி நமக்காக வாழ்ந்து காட்டினாள். ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு பெண்ணானவள் கணவனுக்கு எப்படி ஆட்பட்டு இருக்கணும், ஒரு ஆணானவன் மனைவியை எப்படி ரட்சித்து காக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி காக்க வேண்டும், அது ராமன் நடத்தி காட்டியது. அப்போ இதை இந்த இடத்துல காட்டும்போது நமக்கு மிக விசேஷமான இடம் இந்த இடம். இந்த இடத்தை பார்த்தாவே சூட்சமம் தெரியும். அதாவது அந்த காடு, இந்த காட்டுல தான் கொண்டாந்து விட்டு போறாரு. விடுறவர் யாரு, இளைய பெருமாள். உடனே அந்த அம்மாவுடைய ஆசை வேற இருக்கு, கர்ப்பிணியாவில் என்ன ஆசைப்படுகிறாள் அதை செய்யணும் இல்லையா. அப்ப அந்த அம்மா என்ன ஆசைப்பட்டா, நான் ரிஷிகளுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். என்ன, நல்லோர்கள் கர்ப்பவதியாக இருப்பவள் நல்லோர்களுக்கு பணிவிடை செய்தால் அந்த புண்ணியமானது அந்த சிசுக்கு போய் சேரும். அப்ப பிறக்கக்கூடிய அந்த குழந்தையானது பெரிய மகானாக பிறப்பான். அதுபோல ஒருவன் பிறந்தான், யாரு, அதே நாரத மகரிஷி தான். அடுத்து பிரகலாதனாவது நாரத மகரிஷியே அந்த கதையை கேட்டு வந்தவர், நாமத்தை கேட்டு வந்தவர். அதுபோல அபிமன்யு கர்ப்பத்தில் இருந்தே சக்கரவியூகத்தை கற்றுக்கொண்டான். அதுபோல கர்ப்பவதியாக இருப்பவர்கள் நல்லோர்கள் சகவாசம் வேண்டும், முனிவருடைய சகவாசம் வேண்டும். அப்ப அந்த சகவாசத்துல அந்த குழந்தையானது நன்றாக பிறக்கும், மகானாக பிறப்பான் அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க. அது இங்க வந்துதான் நம்ம லவகுசாவை பெற்று இருக்கிறான். லவகுசால என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இப்ப ராமர் தன்னுடைய ஆராதனை பெருமாளை விபீஷண ஆழ்வான் கொடுத்துறாருன்னு பார்த்தோம். ஆனா அந்த பெருமாள் நமக்கு ஸ்ரீரங்கத்துல வந்துட்டார். ஆனா இப்ப அவருக்கு பெருமாள் ஓணும் இல்ல, அவருக்கு ஒரு பெருமாள். அந்த பெருமாள் யாருடான்னா, மேல்கோட்டையில இருக்காரு பாத்தீங்களா, சம்பத் குமாரன். அவருதான் அந்த ரங்கநாதருக்கு அடுத்து ராமன் ஆராதிக்க பண்ணப்பட்ட பெருமாள். அதனால மேல்கோட்டை சம்பத்குமாருக்கு பேர், இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு தெரியுமா யாருக்குன்னா, ராமப்பிரியன். அவனுக்கு பேர் ராமப்பிரியன். அப்ப என்னன்னா, லவகுசாக்கு கல்யாணம் ஆகும் பொழுது அந்த பெருமாளை கொடுக்கிறார். அப்ப அந்த லவகுசா வம்சத்துல வர்றவங்க யாதவ வம்சத்துல போய் வாழ்க்கைப்படுறாங்க. அப்ப யாதவ வம்சம் கண்ணன். அப்ப அந்த பெருமாள் கண்ணன் கிட்ட இருக்கிறார், கண்ணனாக வரும்பொழுது. அப்ப பலராமரும் கண்ணனும் அந்த மேல்கோட்டைக்கு வரும்பொழுது அந்த மூலவரும் இந்த ராமப்பிரியன் ஒன்னா இருக்கிறாங்க. அதனாலதான் உச்சவரை கொண்டாந்து அந்த மேல்கோட்டையில புனருத்தாரணம் பண்ணி கோவிலை கட்டி அங்க நிர்மாணம் பண்றாரு. யார், கண்ணன் காலத்திலேயே, துவாரபா யுகத்திலேயே. அதுபோல இதெல்லாம் நம்முடைய இதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்னடா, வேதம் ஃபர்ஸ்ட், புராணங்கள் ஃபர்ஸ்ட், வால்மீகி ராமாயணம் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த இடங்கள் அப்படியே இருக்கு பாருங்க சாட்சியா. இதுக்கு அடுத்து இப்போ குதிரை இருக்கு இந்த இடத்துல. லவகுசா வந்து கட்டுறாங்க இல்லையா, ये लवकुशा कदरे का ही नीचे। हाँ यही है पूरा, ये पूरा वहाँ पे गुरुकुल था, वहाँ बच्चे पढ़ते थे लखपुर. அதாவது குருகுல் பசங்களுக்கெல்லாம் பாடசாலை சொல்லி கொடுப்பார். அது இந்த இடத்துல கீழே இந்த வால்மீகி மகரிஷியானவர் இங்கதான் பாடசாலையை வச்சு நடத்தி அந்த பசங்க சொல்லி கொடுத்தார். இன்னொன்னு சீத்தம்மான்னு சொல்லிட்டு இந்த அம்மா, அந்த மாதிரி இடத்துல இல்ல வனதேவதை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேரு வச்சு, ஏன்னா சீத்தம்மா மகாராணி இல்லையா. அப்ப அயோத்தியிலிருந்து அந்த அம்மா காட்டுக்கு வந்துட்டா எல்லாரும் இது துக்கப்படுவாங்க இல்லையா. அதனால அவள் ஒரு வனதேவதைன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா இங்க இருக்கிறா, யாரு, சீத்தம்மா. அப்பதான் சில பேர் என்ன பண்ணாங்க, ராமாயணத்துல லவன் மட்டும் தான் பிறந்தா. ஒருத்தர் குசன் வந்து வால்மீகி மகரிஷி அந்த அம்மா துணி துவைக்க போகும்போது அந்த குழந்தை இல்லாம போயிட்டு அப்புறம் இன்னொரு குழந்தை கர்ப்பை வச்சு பிறக்கதான் சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. அந்த அம்மா 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சத்ருகன் ஆழ்வான் இங்கு வருகிறான். அவன் எங்க வருகிறான், இங்கு வந்து மதுராவுக்கு போறார். ஏன்னா மதுராவுல பெரிய ஒரு அசுரன் இருக்கிறார். அந்த அசுரனை அழிப்பதற்காக ராமர் தன்னோட வில்லை அம்பையை கொடுத்து அனுப்புறார். அப்ப இந்த இடத்துல அவர் வரும்போது இந்த 2 பேர் பிறக்கிறாங்க. அப்பதான் சத்ருகன் ஆழ்வானுக்கே தெரியுது, அதனால நம்ம சீத்தம்மா இங்கதான் இருக்கிறாங்க, நம்ம ராமனுடைய குழந்தை இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ராமாயணத்தை கத்துக் கொடுப்பாரு அந்த வால்மீகி மகரிஷி லவகுசாவும். அந்த ராமாயணத்தை சொல்லி 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 தான் அயோத்திக்கு போயிடுறாங்க. அப்ப ராமர் எதிர்க்கவே அந்த ராமாயண கதா காட்சியப்பம் நடக்கும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ராம கதையை கேட்டா ஒரு தொடையை ஒரு தட்டி கேட்க வேண்டுமா. ராமன் மட்டும் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்.
மக்கள் எல்லாம் அந்த ராமாயணத்தை கேட்கறாங்க, ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாங்க. இவர் தொடைய அவர் தட்ட, அவர் தொடைய இவர் தொட்ட, ஆச்சரியமா இருக்கு. ராமன் மட்டும் பார்த்தாராம், நம்ம மட்டும் தனியா கேட்கறமே சொல்லிட்டு எல்லாம் அந்த 2 குழந்தைகள் லவகுசா அந்த ராமாயணத்தை படிக்கிறாங்க, அதை பாடுறாங்க ரொம்ப ஈஸியா. இப்பவும் அந்த பாட்டு அழுப்பு இருக்கு, திருப்புகழும் புண்ணிய கதை எவ்வளவு அழகா இருக்கு, கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. அப்ப அந்த கதையை சொல்ல சொல்ல ராமன் இறங்கி வராரு, மக்களோடு மக்களாக அமருகிறார். ராமன் தொடையை ஒருவன் தட்ட, இவர் இன்னொருவன் தொடையை தட்ட, அந்த கதையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களாம். அந்த வால்மீகி ராமாயண கதை அந்த அளவுக்கு விசேஷமானது. அதுக்கப்புறம் அந்த கதை நின்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ராமரை காணோம் ஆசனத்துல. அவர் எங்க இருக்கிறார்? மக்களோடு மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அரையர் சேவை மிக விசேஷம். அந்த அரையர் சேவையில பெருமாள் மட்டும் தனித்து அங்க நிப்பார். ஆனா இங்க அரையர் சேவையை பாக்குறதுக்கு சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆச்சாரிய புருஷர்கள் அனைவரும். என்னென்ன திருவாய் மொழி, அந்த திருவாய் மொழி திரும்ப திரும்ப இப்போ சொல்லிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். இசை, நம்ம ஒரு இசை பிடிச்சு போச்சு, நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன வார்த்தை? ஒன்ஸ் மோர், திரும்பவும் அதை விட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல இந்த ராமாயண கதை விசேஷமானது. அதெல்லாம் நடந்தது இங்கதான். இந்த இடத்துல பிரத்யட்சம். இது நல்லா சேவிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் 2 கோயில் இருக்கு. அது ஒண்ணு பிரம்மா கோயில், ஒரு காளி கோயில். போறதா சொல்லுங்க, ஆட்டோக்காரர்கிட்ட சொல்றேன், போறது போயிட்டு வாங்க. இது மட்டும் சேவிச்சு ரூம் போறவங்க போலாம், சரிங்களா? அப்படியே அடுத்த குதிரை இருக்கு, லோகசார சேவிச்சுக்கலாம்.